வணக்கம், நான் கதிரவன். இந்த செயல்களின் வரிசை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அந்த அந்த போட்டித் தேர்வுகள்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் உடனே எழுதிட முடியும், ஆன்சர் எழுதிட முடியும். இப்போ பிட்மாஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிட்மாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். 9 + 5 × 2 அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டுருவோம் அப்படின்னா 9 + 5 14, 14 × 2 28 அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். ஆனால் ஆன்சர் 19. அப்போ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. பி அப்படின்னா அடைப்புக்குறி, அதாவது ப்ராக்கெட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிடணும். அடுத்து அடுக்குகள், அடுத்து வகுத்தல், அதாவது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இப்படின்னு வரிசையாக நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் 1.10 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பிட்மாஸ் அப்படிங்கிறத பக்கத்தில் எழுதிக்கிடுவோம். சரியா? வரிசையாக வரணும். இங்கே ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். இந்த கணக்கில் ப்ராக்கெட்டே கிடையாது, ஸோ விட்டுருவோம். அடுத்து இண்டீசஸ், அதாவது அடுக்கு குறிகள் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அடுத்து டிவிஷன், வகுத்தல் இருக்கா? இருக்குது, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்குது. அப்போ 8 2 வகுத்தா 4. அடுத்து எம்முன்னா மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். 4 2 பெருக்கிறோம், பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 8. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 24 + ஒரு 8 - 1. அப்போ 24 + 8 எவ்வளவு? 32 - 1. 32 - 1 31. அப்போ ஆன்சர் அவ்வளோதான் நமக்கு. இப்படி தான் பிட்மாஸ் சிஸ்டம் போட வேண்டியிருக்கும். இது 7th 8th பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக இருக்கும் நமக்கு. அடுத்த கேள்வி பாருங்களேன். நிறைய ப்ராக்கெட் இருக்கும். அப்போ எந்த ப்ராக்கெட்டை பண்ணுறதுன்னு நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. முதல்ல இந்த சின்ன ப்ராக்கெட்டை பண்ணிகிட்டே போயிடணும். இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது எதனாலும் பண்ணலாம். இதை பண்ணலாம், இல்லை இதை பண்ணலாம். ரெண்டில் ஃபஸ்ட்டு எதனாலும் பண்ணலாம். ஆனால் ப்ராக்கெட்டை நம்ம மாற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், பெருக்கணும் அப்படின்னா 18 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட் இருக்குது, இந்த இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட் இருக்குது. அப்போ 18 - 2 16 எப்படி வருதுன்னா 20 + 8 × 2 + ப்ராக்கெட் 16. இப்போ ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இது மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே இன்ட்டு இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பண்ண வேண்டியிருக்கும்? இன்ட்டை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 8 2 16 இங்கே வந்துருச்சா? டைரெக்டாக அங்கே வந்துட்டோம் பாருங்கள். 8 2 16. அப்போ 16 + 16 32. அதோட ஒரு 20 இருக்குது. 20 + ஒரு 32 52 அப்படின்னு வருது ஆன்சரு. இப்படி தான் இருக்கும் கேள்விகள். கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன்னா நமக்கு தேவை மார்க்கு, 1 மார்க்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டைம் கால்குலேஷன் ரொம்ப தேவை. டக்குன்னு போடணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பிட்மாஸ் சிஸ்டம், அதே மாதிரி தான் கேள்வி. இந்த கேள்வி ஃபஸ்ட்டு நமக்கு வகுத்தல் பண்ணணும். ஆனால் வகுத்தலுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிடணும். அப்போ 45 வகுத்தல் 7 + 8 15 - 2. சரிங்களா? அப்போ 45 வகுத்தல் 15. 45ல் எத்தனை 15 இருக்கும்? 3 15 இருக்கும். அப்போ 3 - 2 எப்போவுமே கழித்தலை கடைசியில் தான் பண்ணணும். 3 - 2 அதனுடைய மதிப்பு 1 அப்படின்னு நம்ம எழுதணும். இது ஒரு கணக்கு நமக்கு கேட்பாங்க, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இதே மாதிரி இந்த கணக்குகளும் இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே ப்ராக்கெட் இருக்கிறதுனால 10 + 17 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிடணும். 10 ஒரு 17 27 வகுத்தல் 3. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். 27 3ஆம் வகுப்பில் எப்போ வரும்? 9ஓட வரும். ஸோ 9 அதனுடைய மதிப்பு 9. அதே மாதிரி அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா
பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மைனஸ் 1 4, 6ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2. சரியா? இப்போ எப்படி வரும்னா 4 6 மைனஸ் 4 3 மைனஸு ப்ராக்கெட்டு கடைசியில் 12 மைனஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறத பண்ணணும். 6ல் 4 போச்சுன்னா 2, அப்போ 2 3 மைனஸ் 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அப்போ 12 மைனஸ் 1 அப்படின்னு வரும் இதில். அப்போ 11 ஆன்சர். இதுக்குரிய ஆன்சரு. இந்த கணக்கை நீங்கள் போட்டு வாங்க பார்ப்போம். போட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இந்த கேள்வியை பாருங்களேன். 3 + 5 - 7 × 1. அப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெருக்கல் பண்ணணும். 7 × 1, 7 1s are 7. இப்போ 3 + 5 8, 8 - 7 அதனுடைய மதிப்பு 1. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து அதே மாதிரி பாருங்கள். 3 2 6, சரிங்களா? 8 - 6 2. அப்போ 24 ÷ 2, 24 ÷ 2. ஏன் நான் அதை செய்கிறேன் அப்படின்னா வகுத்தல் ஃபஸ்ட்டு தான் பண்ணணும். ஆனால் இது ப்ராக்கெட்டில் இருக்கிறனால இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். ஸோ 24 ÷ 2 அதனுடைய மதிப்பு நமக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இந்த குறியீட்டை பயன்படுத்தி பிட்மாஸ்ங்கிற குறியீட்டை பயன்படுத்தி இதுக்குள்ளே என்ன செயலி, அதாவது என்ன குறியீடு நம்ம நிரப்புனா நமக்கு 10ன்னு கிடைக்கும். நல்லா கவனிச்சுங்க. இங்கே ப்ளஸ்ஸு போட்டிங்கன்னா வராது, கண்டிப்பாக வராது. ஏன் வராதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 4 + 2 6, ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்க பண்ணியாச்சு. அப்போ 12 ÷ 6, 12ல் எத்தனை 6 இருக்குது? 2 6 இருக்குது. அப்போ 6 - 2 அதனுடைய மதிப்பு 4 வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸு போட்டிங்கன்னா 2 + 4 இருக்கும். சாரி 8 - 4, ஏன்னா கடைசியில் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 8 - 4னா 4 தான் வரும். அப்போ கூட்டல் குறி இருக்காது. கழித்தல் குறியை போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா 2 - 6னா -4ன்னு போயிடும். ஸோ கண்டிப்பாக அதுவும் இருக்காது, வராது. அப்போ இன்ட்டு தான் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்போ இன்ட்டு தான் ஆன்சர். இப்போ இந்த வகுப்பில் நம்ம இது வரைக்கும் எதை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் கணிதத்தில் இருக்கக்கூடிய செயலி, அதாவது ஆப்ரேஷன்ஸ் ஆன் நம்பர்ஸ், அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்து நிறைய நம்ம பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு லாங் வீடியோ தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஹிண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஹிண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் மார்க் எடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பேன். எல்லா வகையிலையும் நான் உறுதுணையாக இருப்பேன் உங்களுக்கு.